வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சதீஷ். இப்போ நம்ம உடம்புல முடி எதற்கு? நம்மளோட எல்லாருடைய உடம்பிலும் ஏதாவது ஒரு இடத்துல முடி இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது ஏன்னு இல்லை எதுக்காச்சும் யோசனை பண்ணியிருக்கோமா? இல்லை. சில பேர் அதை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. நம்மளோட கை, கால், நெஞ்சு, முதுகு, அக்கல், முகம், இப்படி எல்லா இடத்துலையும் உடம்பில் பல பகுதிகளில் முடி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்மில் பல பேர் இதை பற்றி யோசிச்சிருக்கோமா, நினச்சிருக்கோமானா இல்லை. இந்த முடி எதுக்காக? அதை பற்றி ஒரு சிறிய ஒரு வீடியோ பார்ப்போம். முடி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? சில இடத்துல மட்டும் ஏன் அதிகமாக முடி இருக்கு? இன்னும் முக்கியமாக நம்ம உடம்புல இருக்கிற இந்த முடி பெரும் அழகுத்தானா, இல்லை அதனால் எதுவும் பயன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு பின்னாடி நம்ம உடலின் அமைப்பு மற்றும் பரிமாண வளர்ச்சி, நரம்புகள், ஹார்மோன்கள் என்று பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவின் முடிவில் இனிமேல் உங்கள் உடம்பில் இருக்கும் முடியை நீங்கள் பார்க்கும்போது அதோட விதமே மாறும் என்று நான் நம்புகிறேன். முதல்ல ஒரு ஆச்சரியமான விஷயம், நம்ம உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு முடியும் தனித்தனியாக ஒரு முக்கியமான வேலையை செய்யுது. ஆனால் மனிதனோட பரிமாண வளர்ச்சியில் உடல் முடிக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. நம்முடைய பழைய மனித முன்னோர்களுடைய உடலில் இன்றைய மனிதர்களை விட அதிகமாக முடி இருந்தது. இந்த காலத்தில் மனிதர்கள் இயற்கையான சூழலில் வாழ்ந்தார்கள். குளிர், வெயில், காற்று, மழை, பூச்சிகள் என்று பல்வேறு சூழலில் தங்களை நேரடியாக எதிர்கொண்டார்கள். ஆனால் உடலில் இருந்த ஒரு முடி ஒரு பாதுகாப்பு அடுக்காக ஓரளவு உதவியிருக்கலாம். ஆனால் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த போது உடலில் இருந்த அடர்த்தியான முடி குறைந்தது. இருந்தாலும் முழுமையான முடி மறைஞ்சிட்டானா இல்லை. அதனால்தான் இன்னும் நம்ம உடம்புல முடி இருக்கு. முடி நம்ம தொடுதலை உணர வைக்குமானா கண்டிப்பாக உணர வைக்குங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். உதாரணத்துக்கு, உங்க கையில ஒரு சிறிய முடி இருக்கு என்று வச்சுக்கலாம். ஒரு சின்ன பூச்சி அந்த முடியை தொட்டாலே அது உங்கள் தோலை தொடுவதற்கு முன்பே உங்களுக்கு தெரிந்திடும். முடி இருக்கும் இடத்துல அருகில் இருக்கும் நரம்புகள் அந்த முடியை ஏற்படும் ஒரு சிறிய அசைவுகளை உணர முடியும். அதாவது நம்மளோட ஒரு பூச்சி நம்ம முடியில் உட்காருதுன்னா அதில் நமக்கு அந்த தோலில் கீழே உள்ள நரம்புகள் நமக்கு மூளைக்கு சொல்லும், ஏதோ ஒரு விஷயம் உட்கார்ந்துருக்கு, அது ஆபத்தாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு உணர்வு மிக்க ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நம்ம மூளைக்கு கொடுக்குது. அதை அசையும் போது அந்த அசைவை நம்முடைய நரம்பு மண்டலம் உணர முடியும். அதனால்தான் தன் காற்று வீசும்போதும் நம்மளுடைய கை அல்லது காலில் இருக்கும் ஒரு சிறிய முடிக்கள் அசைந்தாலும் சில நேரங்களில் நமக்கு உணர முடியுது.
இன்னொரு விஷயம் நம்ம எல்லோரும் அனுபவித்திருப்போம். குளிராக இருக்கும்போது அல்ல சில நேரங்களில் பயமாக இருக்கும்போதும் நம்ம உடம்புல வந்து சிலிர்க்கும். அப்போ சிலுக்கும்போது அப்படி சிலுக்கும்போது நம்மளோட முடிகள் இருக்கு இல்லையா, அது நேராக நிற்கும். இதற்கு காரணம் முடியின் அடிப்பகுதியில் இருக்கும் சிறிய தசைகள் தான். இது தசைகள் சுருங்கும் போது முடி மேலே எழும். விலங்குகளிடம் இந்த செயல்பாடு இன்னும் முக்கியமானது. அவற்றின் அடர்த்தியான முடி மேலே எழும்போது உடலுக்கு சுற்றுச்சூழலுக்கும் இடையில் இருக்கும் காற்றின் அடுக்கை மாற்றி வெப்பத்தை தடுக்கக்கூடிய அளவில் இந்த முடி அமையும். மனிதர்களிடம் இப்போது உடல் முடி குறைவாக இருந்தாலும் இந்த செயல்பாட்டின் வெப்ப பாதுகாப்பு பயன் வந்து மிகவும் குறைவு. ஆனால் இந்த பழைய உடல் அமைப்பு இன்னும் நம்மிடம் இருக்குது. இப்போ நம்ம முகத்துக்கு வருவோம். நம்முடைய கண் இமைகள் இருக்கு இல்லையா, அது வெறும் அழகுக்காக மட்டும்தானா என்று நினைச்சிருப்பீங்க. அது கண்டிப்பாக அது இல்லை. கண் இமைகள் கண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க உதவுகிறது. தூசி அல்லது சிறிய துகள்கள் கண்களை நெருங்கும் போது அந்த பகுதியில் இருக்கும் உணர்வு அமைப்பு கண் இமைக்கும் ரிஃப்ளெக்ஸை தூண்ட உதவுகிறது. ஆனால் அதனால்தான் நம்ம கண்களுக்கு அருகில் ஏதாவது வந்தாலே நம்மளே தெரியாமலே கண் மூடிவிடும். நல்லா பார்த்துருப்பீங்க. அதே போல புருவங்களும் வியர்வை நேரடியாக கண்களுக்கு செல்வதை ஓரளவு தடுக்க உதவுது. அதாவது முகத்தில் இருக்கும் முடிகளும் பாதுகாப்பு சார்ந்த வேலைகளை தான் செய்யுது. அடுத்ததா மூக்கில் நம்ம முடியை பார்த்துருப்போம். இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான இடமானா நமக்கு மூக்கு தான். நம்ம மூக்குக்குள் இருக்கும் முடியை வந்து சில பேர் இல்லை பல பேர் அகற்றிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு முடி ஒரு காரணமாக தாங்க அங்கே இருக்கு. மூக்கில் உள்ளே இருக்கும் முடிகள் நம்ம சுவாசிக்கும் போது உள்ளே செல்லக்கூடிய பெரிய தூசி துகள்களை அகற்ற பயன்படுது. அதனால் மூக்கின் முடி நம்ம சுவாச பாதைக்கு ஆரம்ப நிலை வடிகட்டியா பயன்படுது. ஆனால் இதனால் மூக்குக்குள்ள இருக்கும் எல்லா கிருமிகளையும் தடுத்து விடுமான்னா அது இல்லை. அந்த தூசி துகள்களை மட்டும் அது ஃபில்டர் மூக்குக்குள்ளே போகாமல், இல்லை சிறிய துகள்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஃபுல்லாக போகாமல் ஒரு ஃபில்டர் மாதிரி தான் பயன்படுது. இப்போ கை கால்களில் ஒரே மாதிரியான முடி இருக்கும். ஆனால் அக்குள்ள அதிகமாகவும் மற்ற உறுப்புகளில் வந்து அதிகமாகவும் காணப்படும். இதற்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்கள். குழந்தை பருவத்திலிருந்து பருவ வயதிற்கு செல்லும் போது உடலில் பல ஹார்மோன்கள் மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்களின் காரணமாக தான் அக்குள் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளில் சுற்றி உள்ள பகுதிகளிலும் முடி வளர்ச்சி அதிகமாக காணப்படும். இந்த முடியின் பரிமாணத்தை குறித்து பல விளக்கங்கள் உள்ளன. அக்குள் பகுதிகளில் இருக்கும் முடி அங்கு உள்ள வாசனை சுரப்பிகளுடன் தொடர்பு கொண்டிருக்கும்.
ஆனால் இதற்கான எல்லா பரிணாம காரணங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. இப்போ இன்னொரு பொதுவான சந்தேகம் வந்து நம்ம என்னன்னா, உடல் முடியை ஷேவ் பண்ணிட்டா அது இன்னும் அதிகமாக வளருமா? பதில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஷேவ் செய்வதால் முடியின் வேர் அகற்றப்படுவதில்லை. முடி தோலுக்குள் இருக்கும் ஃபொப்ளிக்கில் இருந்து மீண்டும் வளருது. ஷேவ் செய்த பிறகு முடியின் முனை நேராக இருக்கும். ஆனால் புதிதாக வளரும்போது அது தடிமனாகவோ அல்லது கருப்பாகவோ நமக்கு தெரியும். இதனால் சேவ் பண்ணி முடி தடிமனாக வரும்போது நமக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் ஷேவிங் பண்ணி முடியின் இயல்பான வளர்ச்சி விதத்தை அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான முடி இருக்கும், சிலருக்கு குறைவான முடிகள் இருக்கும். இது வந்து ஒரு அடுத்த சுவாரஸ்யமான தகவல் தான். 1 மணி நேரத்திற்கு கை, கால், நெஞ்சில் அதிக முடி இருக்கலாம். மற்றொரு அதே இடத்தில் குறைவாக இருக்கலாம். இதற்கான ஒரு முக்கிய காரணங்கள்ல ஒன்று மரபணுக்கள். அதோடு ஹார்மோன்கள், வயது மற்றும் தனிநபர் உடல் அமைப்பு போன்ற காரணிகளிடம் உடல் முடியின் அளவை பாதிக்கலாம். அதனால் ஒவ்வொருவருக்கும் அதிக முடி இருப்பது மட்டும் நல்லது அல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒவ்வொருடைய உடலும் இயற்கையாகவே வேறுபட்டது தான். அப்படின்னா இப்போ நம்ம கேள்விக்கு வரலாம், இல்லை கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும். உடல் முடி எதற்காக? உடல் முடி நம்ம பரிமாண வளர்ச்சியின் ஒரு பகுதி. சில முடிவுகள் பாதுகாப்பாக இருக்கும். சில முடிகள் சிறிய அசைவுகளை உணர வைக்க உதவும். சில முடிகள் சுற்றுச்சூழல் தொடர்பை உடல் செயல்பாடுகளில் பங்கு வசிக்குது. ஆனால் இன்றைய மனிதர்களிடம் உடல் முடியின் பல பழைய பயன்பாடுகள் முன்னை விட குறைந்து விட்டுன்னு தான் சொல்லலாம். அதனால்தான் நம்ம உடம்புக்கு இருக்கும் வெறும் அழகுக்காக மட்டும் இல்லைங்க நம்மளோட முடி. இதற்கு பின்னாடி பல வருடங்களா நடந்த பரிணாமத்தின் வளர்ச்சியின் கதை இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த தகவலுடன் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.